அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு தெரிஞ்ச சில சமையல் குறிப்புகளை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூரி புசு புசுன்னு வர்றதுக்கு நான் எப்போவும் என்ன பண்ணுவேனோ அதை தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எடுக்கிற மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரவா சேர்த்துக்கோங்க. ரவா சேர்த்தா மட்டும் பத்தாது, நம்ம எண்ணெயில் போடுறப்போ எண்ணெய் ரொம்பவும் ஹீட்டாக இருக்கணும். அப்போ நம்ம பூரியை போட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம பூரியை போட்டு ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது. அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து ஊற்றுறப்போ நம்மளுக்கு பூரி ரொம்ப உப்பி வரும். பாருங்கள், நல்லா எனக்கு உப்பிட்டு வருது. இதை மாதிரி எண்ணெயை அள்ளி அள்ளி பூரி மேலே ஊற்றுங்க. நாம் ரவா சேர்க்கும் போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் பூரி ரொம்பவும் மெல்லிஸாக வளட்டாமல் கொஞ்சம் நம்ம மொத்தமாக வளட்டுனா இதை மாதிரி நம்மளுக்கு உப்பி வரும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே கிறிஸ்பியான பூரி கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் பாலை எவ்வளோ தான் நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு பொங்கி வந்துடும். இதே சமயம் நம்ம வேகமாக வச்சுட்டு பக்கத்துலேயே நிற்போம். அதை மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு பாலில் இருக்கிற சத்து முழுசாக கிடைக்காமையே போயிடும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் ஒரு அலாரமாவது வச்சுட்டு போய் உட்காருங்க. அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், பார்க்கலாம். நம்ம அடுப்பை வேகமாக வச்சு காய்ச்சறதுனால தான் நம்மளுக்கு பால் சீக்கிரமாக திரிஞ்சு போயிடும். பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி சிம்மிலேயே வச்சு காய்ச்சுங்க. பால் பொங்கின உடனே ஆஃப் பண்ணாமல் அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி விட்டுக்கோங்க. சில பேர் பால் பொங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இதனால தான் சீக்கிரம் பால் திரிஞ்சு போயிடும். அதை மாதிரி இல்லாமல் பால் பொங்கினதுக்கு அப்புறமும் இதை மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதி விட்டால் போதும். நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பால் கிடச்சிரும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் என்ன தான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே நாம் செய்கிற சில தப்புனால் நம்மளுக்கே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப வேலை வச்சிரும். நாம் மீன் பொரிச்ச கரண்டியை அடுப்பு மேலேயே வச்சுருவோம். அடுப்பு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பாக ஆகிடும். அதை நம்ம திரும்பவும் துடைச்சிட்டு இருக்கணும். அதே மாதிரி குழம்பு வச்ச கரண்டியும் குழம்பு சட்டி மேலேயே வச்சுருவோம். இதை மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதில் எல்லாத்தையும் நம்ம போட்டு போட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எடுத்து நம்ம கழுவுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். தண்ணிலேயே இருந்ததுனால இதை கழுவும் போது உடனே நம்மளுக்கு போயிடும். கொஞ்ச நேரம் அழிப்பு பட்டுட்டா நம்மளுக்கு வேலை வச்சிரும். இதை மாதிரி இல்லாமல் நாம் ஒரு பாத்திரத்துலையாவது போட்டு வைங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனை நீட்டாக வச்சுருக்கலான்னு பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக வேலை பார்க்குறோம்னு சொல்லிவிட்டு தரையிலலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே போட்டுருவோம். அது மாதிரி இல்லாமல் இதை மாதிரி ஓரமாக ஒரு பேஸ்கெட் நம்ம வச்சுக்கிட்டா நம்ம கட் பண்ணுற எல்லா குப்பையுமே பார்த்திங்கன்னா அதில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு எவ்வளோ குப்பைகள் சேர்ந்துருக்குதுன்னு. இதை நம்ம அப்படியே டைல்ஸில் போட்டுட்டா நம்மளுக்கு கடைசியாக வேலை வச்சு நம்மளுக்கு துடைக்கிற மாதிரி ஆகிடும். இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு டைமே மிச்சமாகும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நாம் அரிசியை அளவாக நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அளந்து செய்கிறதுனால நம்மளுக்கு ரைஸ் மிச்சமாகாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள், எனக்கு ஒரு கப்பு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு கப்பு மட்டும் கரெக்டாக எடுத்துப்பேன். இது மதியானத்தோடு எனக்கு கரெக்டாக இருக்கும். வேஸ்ட் ஆகி நான் தூக்கியும் கொட்ட மாட்டேன். கரெக்டான அளவுக்கு நான் செஞ்சுருவேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் மீந்து போதோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சோன்னு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுட்டா கூட நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் நான்வெஜ் செஞ்சிட்டா அன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாகவே ஒரே ஸ்மெல்லாகவே இருக்கும். அதை மாதிரி இல்லாமல் எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் டைமில் இதை மாதிரி ஒரு கப்பீரை உருண்டையை பாருங்கள், அதாவது நாப்தலின் பால்ஸ். இந்த கப்பீரை உருண்டையை ஒன்று மட்டும் வாஷ் பேஷனில் அந்த ஃபில்டர் கிட்ட நீங்கள் போட்டு வச்சுருங்க. இதை மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பூச்சி தொல்லை அதெல்லாம் இல்லாமல் ஸ்மெல் எதுவுமே பேட் ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் எதுவுமே வராது. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மார்னிங் டைமில் போடாதீங்க, நம்மளுக்கு ஃபுல்லாகவே வேலை இருக்கும். அதனால நம்மளுக்கு தண்ணி பட்டு சீக்கிரம் இந்த கப்பிர உருண்டை வந்து கரைஞ்சி போயிடும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் நான்வெஜ் செய்ய போகிறீங்கன்னா, அதாவது மீன் இல்லைனா கோழி இதை மாதிரி ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம மீன்லாம் கழுவுனதுக்கு அப்புறமா இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து அந்த மீன் தண்ணியில் ஊற்றி வச்சுருங்க. இதை மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கிச்சன் ஃபுல்லாகவும் இந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்கள் கோழி எது வாங்கினாலுமே சரி, இதை மாதிரி அரிசி தண்ணியை களைஞ்சி அதிலே ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். என்ன தான் நம்ம பார்த்து பக்கத்திலே நின்றாலும் இந்த சோறாக்கும் போது மட்டும் சட்டி சீக்கிரம் அடி பிடிச்சிரும். செத்த நேரம் நம்ம வந்து மற்ற வேலையை பார்த்துட்டு இதை பார்க்க காட்டியும் கருகின ஸ்மெல் வந்துடும். அதை மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக அரிசியில் தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம அரிசியை புழுங்க போடுவோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோசைக்கல் மேலே வந்து இந்த சட்டியை வச்சிடணும். தோசைக்கல்லை வச்சதுக்கப்புறமா அடுப்பை ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு இது மேலே வந்து ஒரு கனமான ஒரு கல் இல்லைனா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இதை மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் கூட குழஞ்சும் வராது. அது மட்டும் இல்லாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும் போது நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற மசாலா எதுவுமே சிக்கனில் ஒட்டாமல் தனியாக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா நம்ம நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி ஃப்ரிட்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஒட்டி வரும். ஃப்ரீசரில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி விடும். அதை மாதிரி தண்ணி விட்டதுனால பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு போட்டுக்கணும். அந்த டைமில் நம்ம அரிசி மாவு போடும் போது தான் நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா சோறி அதில் ஒட்டிக்கிட்டு வரும். கொஞ்சம் கூட நம்மளுக்கு எண்ணெயில் பிரியாது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனில் இதை மாதிரி கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நாம் கறி குழம்புலாம் செய்யும் போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் செய்ய மாட்டோம். ஆனால் என்னென்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல சீக்கிரமாக வந்து அடிப்பிடிச்சிரும். இல்லைனா அந்த இடமே நம்மளுக்கு தீஞ்சு போயிடும். அதை மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்க்கணும். இதை மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு சுத்தமாக அந்த இடத்துல வந்து அடிப்பிடிக்கவே பிடிக்காது. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நான் கிண்டி காமிக்கிறேன். சுத்தமாக வந்து அடிப்பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நான் அடுத்த டிப் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். நாம் கோழி குழம்புலாம் வைக்கும் போது நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதக்குறோம். அந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்ம பச்சையாகவே அரைப்போம். அது கூடவே நம்ம இந்த வதக்குனதையும் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி வந்து குழம்பு வைக்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மசாலாவில் இந்த சிக்கனை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். சில பேர் வந்து இந்த கோழிலாம் போட்டது உடனே வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தக்காளி தயிர்லாம் ஊற்றி நம்ம நல்லா கிண்டி உடனே வந்து கொதிக்க விட்டுருவீங்க. அதை மாதிரி இல்லாமல் சிக்கனை நல்லா மசாலாவில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான எங்கள் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.